இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, உடைய அன்பு மாறாதது, உடைய இரக்கம் மாறாதது தகப்பனே. அப்பா, சிலுவையில தகப்பனே, அப்பா நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை தகப்பனே அப்பா நீங்க வெளிப்படுத்தி காட்டினீருங்க ராஜா. ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த சிலுவையை தியானிக்கிற இந்த நாட்கள்ல அப்பா சிலுவையிலிருந்து அப்பா வருகிற பலனும் அப்பா ஆண்டவரே அதற்கான தகப்பனே அப்பா நீர் எங்களுக்காக சிந்தின அப்பா அந்த இரத்தத்தின் மூலமாக வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் தகப்பனே அப்பா அப்பா எங்களுக்கு நீங்க கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுதும் அப்பா நாங்கள் தியானிக்க போகிற அப்பா வேத வார்த்தைகள் மூலமாக அப்பா எங்களோடு நீங்க பேச வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, என்னை மறுத்து நீங்க வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வந்திருக்கிற ஒருவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். சிலுவை தியான கூட்டத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக, கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடும்படியாக நம்ம இருதயத்தை நம்ம திறந்து இந்த வார்த்தைகளை நம்ம கவனிப்போம். மிகவும் முக்கியமான இந்த வேத வார்த்தைகள். இன்றைக்கும் கூட நான் எந்த தலைப்பின் அடிப்படையில் பேச போகிறேன் அப்படின்னா, புத்தியுள்ள கன்னிகைகளின் புத்தி. இந்த தலைப்பின் அடிப்படையில் பேச போகிறேன். புத்தியுள்ள கன்னிகைகள் நம்ம வேதத்தில் நம்ம படித்திருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கி நம்ம அதில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, என்னென்ன கர்த்தர் நம்ம ஊடு கூட பேசுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக நம்ம புத்தியை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சிலுவை குறித்தும் நம்ம தியானிக்க போகிறோம். அதே நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும், இந்த சிலுவையின் மூலமாக நம்ம என்னென்ன ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கும்போது நம்ம வேதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அநேக இடங்களில் நம்ம வேதத்தில் முதலிருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமத்திலிருந்தே நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக காரியங்களில் புத்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம நீதிமொழிகளில் அதிகமாகவே இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதாவது புத்தியை சம்பாதித்துக்கொள், எதை சம்பாதித்தாலும் நீ ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லிலாம் நம்ம பார்க்குறோம். புத்திமானாய் நடந்துகொள் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். புத்தியை சத்தமிட்டு அலை, புத்தியை வா என்று கூப்பிடு என்று சொல்லிலாம் நம்ம வேதத்தில் அதிகமாக கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுகிற அந்த காரியங்கள் என்ன அப்படின்னா, புத்தியா இரு, புத்தியா செய்ய. நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், புத்தியா செய்ய, ஞானமாக செய்ய அப்படின்னு. அதே மாதிரி கர்த்தரும் நமக்கு கற்றுக் கொடுக்குறார், நீ புத்திமானாய் நடந்துகொள். நீதிமானாய் நடந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்ம எப்படியும் நடந்து கொள்ளணும், புத்திமானுமாய் நடந்து கொள்ள வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக வசனங்களை நம்ம பார்க்க முடியும். புத்தியுள்ள மனுஷன் என்ன பண்ணுறான்னா, கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் மலை பிரசங்கத்திலே அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். அநேக இடங்களில் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்ன சொல்வார் அப்படின்னா, புத்திமானாய் நடந்து கொள், ஞானமானாய் நடந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத நம்ம அடிக்கடி நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நீதிமானாக இருப்பது மாத்திரம் அல்ல, கர்த்தருக்காக நம்ம நீதிமான்களாய் இருப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் புத்திமான்களாய் நடந்து கொள்வது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே நம்ம புத்திமான்களாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம வேதத்தில் அநேகரை குறித்து நம்ம பார்க்க முடியும். நம்ம தானியேலை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் தானியேலுடைய புத்தியை மற்ற ஒரு புற தேசத்து ராஜா அறிந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தானியேலை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. புத்தி நிறைந்த தானியேலை என்ன சொல்கிறாங்க, ராஜா கூட்டு வர சொல்கிறாங்க. கூட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தானியேல் 5:14 போடப்பட்டிருக்கிறது, உனக்குள்ளே வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில்
காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புற தேசத்துக்கு ராஜா வந்து தானியேலை தேவனுடைய பிள்ளையை அழைத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்குள்ளே வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் இருக்குது, அதனால வந்து உன்னை நான் அழைத்தேன், என்னுடைய கேள்விக்காக வந்து நீ வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தானியேலை வந்து அழைத்து வர சொல்லி அவனிடத்துல வந்து அந்த காரியத்தை வந்து சொல்கிறார். அப்போ நம்ம புத்திமானாக இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜாக்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க, அழைத்து அனுப்புவாங்க. உண்மைதானே? அந்த வசனத்தின்படியாக நம்ம புத்திமான நடந்து கொண்டோம் அப்படின்னா ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து அழைத்து அனுப்புவாங்க, சீக்கிரம் வாங்க, உங்களை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர்களாக நம்ம வந்து இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் வந்து அப்படியாக இருந்திருக்கிறாங்க. யோசேப்பை அழைத்து அனுப்புகிறாங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. யோசேப்பு குற்றம் செய்யாமல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் வந்து ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு கனவு வருது, அதை சொல்ல யாராலையும் முடியல. உடனே என்ன பண்ணுறாரு, யோசேப்பை வந்து அழைத்து அனுப்புகிறாரு. அப்போ நம்ம புத்திமானாக இருந்தோம், புத்தியாக நடந்து கொண்டோம், புத்திமானாக இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ராஜாக்கள் நம்மை தேடி வருவார்கள், ராஜாக்கள் நம்மளை அழைத்து அனுப்புவார்கள். நம்ம வந்து புத்திசாலியாக வந்து எப்பொழுதுமே வந்து நடந்து கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு காரியங்களையும் வந்து நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்பா புத்திசாலி. ஏன் நம்ம புத்திசாலியாக நடந்து கொள்ளணும், ஏன் புத்தியை சத்தமிட்டு அழைக்கணும், நம்ம அப்பா புத்திசாலி. அவர் வந்து புத்திசாலியான தேவன், ஞானமுள்ள தேவன். எது வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பா புத்திசாலி, அதனால் நானும் எப்படித்தான் இருக்கணும், புத்திசாலியாக தான் இருக்கணும். உலகத்தை அவர் என்ன பண்ணுறாரா, ஞானத்தினால படைக்கிறார், அவருடைய புத்தியினால் படைக்கிறார். ஏசாயா 40:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட ஒரு ஞானவானாக புத்திவானாக நடந்து கொள்கிறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி புத்திமானாக மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அநேகருக்கு கேள்வி வந்திருக்கும். என்னங்க புத்தியாக நடந்துக்கணும்னு சொல்கிறீங்க, புத்திமானாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, அப்படின்னா நான் வந்து என்ன செய்யணும், திருப்பி எதுவும் காலேஜுக்கு போய் படிக்கணுமா, இல்லைனா ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நமக்குள்ளே அடுத்த கேள்வி வரும். திடீர்னு புத்தின்றீங்களே, அறிவுன்றீங்களே, தெரியாததெல்லாம் டக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன போய் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு கேள்வி வரலாம். ஆனால் வந்து நம்ம படிக்கணும், படித்தாதான் நம்ம புத்திசாலியாக இருப்போம், இல்லை இத்தனை டிகிரி முடிச்சிருக்கணும் அப்போ தான் நான் புத்திசாலி அப்படின்றதெல்லாம் வந்து அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தரோடு இருந்து அவருடைய வேதத்தை வந்து நம்ம வாசித்து அதை தியானித்தாவே நம்ம யாராக மாறிடுவோம், புத்திசாலியாக மாறிடுவோம். அதுக்காக நம்ம வந்து போய் படிக்கணும், இத்தனை டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. யோசேப்பு படித்தாரா தெரியல, தானியேல் வந்து ஞானவான்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அதனால் அவர் ஒருவேளை படிச்சிருந்துருக்கலாம். ஆனால் படிக்காத அநேகரை வந்து கர்த்தர் வந்து பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார், அவருடைய ஞானத்தை அவருடைய புத்தியை நமக்கு கொடுத்து பயன்படுத்துகிறார். அதெல்லாம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம அவரோடு கூட இருக்கும்போது, அவருடைய பிள்ளையாக நம்ம வாழும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் வந்து தருகிறார். பேதுரு வந்து படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து அவரை எப்படி ஏற்படுத்தினார் அப்படின்னா, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பேதுருவை வந்து ஏற்படுத்துகிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் தெரியுமா? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படினா, அவங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள் யார் அப்படின்னா, அதாவது வேதத்தில் வந்து கற்று தேர்ந்தவங்க, படித்தவர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர், அவர்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து வேதத்தை வந்து ரொம்பவே படித்தவங்க. அவர்களுக்கு தலைவனாக யாரை கர்த்தர் வைக்கிறாரு, படிக்காத அந்த பேதுருவை வந்து வைக்கிறாரு. அப்போது அவர் வந்து கர்த்தர் வந்து அவருக்குள்ள அந்த புத்தியை கொடுத்தது நிமித்தமாக பேதுருவை எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி வைக்கிறார். அதே மாதிரி பவுலை குறித்து பார்த்தீங்கன்னா, பவுல் அதிகமாக படித்தவர், அவரை எங்கே கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னா, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு போதகம் பண்ணும்படியாக கொண்டு போய் வைக்கிறார். இப்படியாக வந்து கர்த்தர் வந்து யாரை பயன்படுத்துவார், எப்படி பயன்படுத்துவார் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து கர்த்தர் வந்து பயன்படுத்துவார். அதுக்கு நான் படிச்சிருக்கணும், படிக்காமல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவசியம் இல்லை. சரி, இன்றைக்கும் கூட இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன் இந்த புத்தியை குறித்து. இப்போ நம்ம பிள்ளைங்களே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம், ஏதோ ஒரு காரியம், சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்மளுடைய பிள்ளைகளே நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏதோ ஒரு காரியத்தை வந்து புத்திசாலித்தனமாக செஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து உடனே நம்ம என்ன சொல்லுவோம், வெரி குட் சொல்லுவோம். இன்னும் ஒன்று சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இது ஏன் பிள்ளை அதனால் எப்படி அது அழகாக புத்திசாலித்தனமாக செய்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், பெருமையாக சொல்லுவோம்.
அப்போ நம்ம ஒரு காரியத்தை வந்து புத்திசாலித்தனமாக செஞ்சால் கர்த்தர் நம்மளை என்ன சொல்லுவார்? ஏன் பிள்ளைன்னு பெருமையாக சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக சொல்லுவார். அப்படி தானே? நம்ம ஒரு காரியத்தை வந்து நம்ம புத்திசாலித்தனமாக செய்யும்போது பார்த்தியா என் பிள்ளை எப்படி செய்யுது பார்த்தியா அப்படின்னு வந்து அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு பெருமை. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கலாம். யோபுவை கொடுத்து கர்த்தருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதை சொல்கிறாரு, சாத்தான்கிட்ட வந்து சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா, அவன் எவ்வளோ ஒரு சன்மார்க்கனாக இருக்கான், கர்த்தர் எனக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கிறான், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் வந்து சாத்தான்கிட்ட கூட சவால் விடுற அளவுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சந்தோஷம். அப்போது நம்மளும் புத்திமானாக நடந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளை குறித்தும் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சந்தோஷப்படுவார். நம்ம பிள்ளை சொல்கிறோம் பார்த்தியா, என் பிள்ளை எப்படி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி கர்த்தரும் வந்து நம்மை குறித்து சந்தோஷப்படும்படியான காரியங்கள் வந்து நடைபெறும். எனவே நம்ம எல்லா காரியங்களிலும் புத்திமானாக வந்து நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு வேதத்தில் வந்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். இப்போ தான் நம்ம பிரசங்கத்துக்குள்ளே நம்ம போகிறோம். நான் புத்திமான்னா என்னது அப்படின்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொன்னேன். எல்லாருமே எடுத்துக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம், அதிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 25வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக்கொள்வோம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் வந்து இந்த ஒரு உவமையாக இந்த காரியத்தை வந்து சொல்லுகிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். அநேக இடங்களில் வந்து உவமைகளாக கர்த்தர் வந்து ஜனங்களோடு கூட பேசுகிறார். இப்படி இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில காரியங்கள் வந்து நேரடியாகவே அறிகுறையாக சொல்லுவார், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, இந்த காரியம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற காரியங்களை சொல்லுவார். ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உவமைகளாக அந்த காரியங்களை குறித்து நம்ம பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது மத்தேயு 13:35 போடப்பட்டிருக்கிறது, என் வாய் உவமைகளினாலே திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உவமைகள் என்பது வந்து மறைபொருட்கள். அது வந்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னவா மறைபொருளாக இருந்த அந்த காரியங்களை வந்து கர்த்தர் வந்து உவமைகளாக சொல்லுகிறார். இதில் என்ன அப்படின்னா அந்த விதைக்கிறவனுடைய உவமையெல்லாம் நம்ம பார்க்கும்போது சீஷர்கள் வந்து இயேசுக்கிட்டே கேட்பாங்க, இது எங்களுக்கு புரியலை, இதை வந்து எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வந்து அந்த காரியங்களை விளக்கி சொல்லுவார். ஒரு சில காரியங்கள் வந்து அப்படியே விளக்கம் இல்லாமல் உவமைகளாகவே நமக்கு வேதத்தில் இருக்கிறது. அதை நாம் தான் என்ன பண்ணணும், அதை ஆராய்ந்து இதில் என்ன போடப்பட்டிருக்கிறது, இது வேதத்தில் வந்து இதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆராய்ந்து அதை வந்து அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு உவமையை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். இந்த 10 கன்னிகளை குறித்த உவமை இங்கே வந்து என்ன போடப்பட்டிருக்குது அப்படின்னா 25வது அதிகாரம் 1 வசனத்தில், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இது யாரு அப்படின்னா கன்னிகைகள், 10 கன்னிகைகளை குறித்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. கன்னிகைகள் என்றால் வேற யாரும் இல்லை, நாம் ஒவ்வொருவரும் தான் கன்னிகைகள். கர்த்தருக்கு நம்ம நியமிக்கப்பட்ட கன்னிகைகளாக இருக்கலாம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக. இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் யார் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னி பெண்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிறோம். கர்த்தர் வந்து முதலாவது நம்ம உலகத்தில் வந்து நம்ம எல்லாரையும் வந்து என்ன பண்ணிட்டாரு, என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, போயிருக்கிறார். எதுக்கு போயிருக்கிறாரு, நமக்காக ஒரு வீடை ஆயத்தம் பண்ண போகிறார். நம்ம யோவான் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறபடியாக நம்மளெல்லாம் நியமித்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, இருங்க நான் உங்களுக்கு ஒரு வீடை ஆயத்தம் பண்ணிவிட்டு உங்களை கூட்டு போய் சும்மா உட்கார வைக்க முடியாதுல்ல. கல்யாணம் முடியும் போது என்ன கேட்குறீங்க, மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, வாகனம் இருக்கிறதா, எத்தனை சொத்து வச்சுருக்கிறாரு, பேலன்ஸ் வச்சுருக்கிறாரு அப்படின்னு கேட்குறோம்ல. அதனால் அவர் வந்து உங்களை கூட்டு போய் அங்கே சும்மா வைக்க முடியாதுமா, அதனால் இருங்க
நான் போய் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக ஒரு வீட்டை அழகாக கட்டிட்டு உன்னைய வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் யார்? நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகளாக நம்ம ஒரு இருக்கிறோம். இப்போ பாஸ்ட் கூட பாட்டு பாடல் ஆராதனை நடத்தும் போது சொன்னாங்க, ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது பியூட்டி பார்லர், நம்மளை வந்து கர்த்தர் வந்து வருகைக்காக நம்ம ஒவ்வொருவரையும் வந்து ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு காரியங்களை நம்ம செய்கிறோம். இது எல்லாமே வந்து உண்மை தான். நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவரை சந்திக்க நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கோம். ஒவ்வொரு காரியங்கள்லையும் நமக்கே நம்ம தெரியும், நம்ம உள்ளான மனுஷனில் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நம்ம எப்படி இருந்தோம், இல்லை ரட்சிக்கப்பட முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி நம்ம மாறி இருக்கிறோம் என்பது வந்து நமக்கே உள்ள வந்து நமக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ கர்த்தர் வந்து நம்ம என்ன பண்ணி கொண்டு தான் இருக்கிறார், மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். அவருக்கு உகந்த ஒரு மனுஷியாக, அவருக்கு உகந்த ஒரு கன்னியாக வந்து நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். நம்ம எஸ்தர் ராஜாத்தியை நம்ம பார்க்க முடியும். எஸ்தர் ராஜாத்தியின் காலத்தில் வந்து அகாஸ்வேரு ராஜாவுக்கு பெண் பார்க்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா கன்னி பெண்களையும் மாடத்தில் வந்து கூட்டி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷம் வந்து அவங்கள வந்து சுத்திகரிக்கிறாங்க. சுத்திகரிப்புக்கு மட்டும் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா, ஒரு வருஷம் ஆகுது. அது வந்து 6 மாதம் வெள்ளை போல இதனாலையும் இன்னொரு 6 மாதம் மாட் போட்டிருக்கோம். அதனால ஒவ்வொரு 6 மாதத்துலேயும் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு சுத்திகரிக்கிறதுக்காக அந்த காரியங்களை வந்து செய்கிறாங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜாவுக்கு ஒரு பெண் பார்க்கறதுக்கு அதுவும் என்ன அப்படின்னா, இவங்க எல்லா சுத்திகரிப்பும் செஞ்சுட்டு போனாலும் ராஜா யாரை விருப்பப்படுறாரோ அவருக்கு நேராக, அவங்களுக்கு நேராக தான் என்னவா பொற்செங்கோல் வந்து நீட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் கர்த்தர் வந்து ராஜா மணவாட்டியாக வந்து அந்த அகாஸ்வேர் ராஜா தெரிந்து கொள்கிறார். ஆனால் நம்ம கர்த்தர் அப்படி இல்லை, ஒரு ஆளை மட்டும் தெரிந்து கொள்ளலை. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எப்படி இருந்தாலும், குட்டையாக இருந்தாலும், நெட்டையாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், வெள்ளையாக இருந்தாலும், நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வந்து அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அதற்காகத்தான் நம்மை வந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார். எனவே இந்த 10 கன்னிகைகளை குறித்த அந்த காரியத்தில் முதலாவது நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அந்த 10 கன்னிகைகளில் வந்து நம்ம தான் அந்த கன்னிகை என்று சொல்லி பார்க்குறோம். இன்னொரு காரியம் இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ரட்சிக்கப்படாத வேற ஒருவரை பார்த்தோ அப்படி யாரையுமே சொல்லலை. இந்த உவமையில் சொல்லப்பட்டிருக்கிறது சபை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், சபையில் உள்ள அங்கத்தினர்கள், யாரெல்லாம் இயேசுவை வந்து நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அவர்களை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம். அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் வந்து கர்த்தர் வந்து நியமித்துட்டு போயிருக்கிறாரு. இப்போ அதில் வந்து அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இதில் வந்து என்னென்னா, பாதி பேர் 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கர்த்தர் எக்ஸாம்பிளுக்கு சொன்னாலும், இதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது நான் இது எல்லாம் என்னென்ன காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது பாஸ்டர் வந்து இந்த ஹெட்டிங் கொடுக்குறப்ப எனக்குமே வந்து ஓரளவுக்கு புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்றது வந்து நமக்கு தெரிந்திருந்தாலும் இது எதற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்து தியானிக்கும் போது கர்த்தர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டினார். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். முதலாவது புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. இப்போ தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள்னா அவங்க மணவாளனுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு போகிறாங்க. அப்போ தீவெட்டிகளை கைகளில் எடுத்துக்கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம தீவெட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். ஏசாயா 62வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 62 1வது வசனம். சீயோனின் நிமித்தம் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படு மட்டும் அமராமலும் இருப்பேன். இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பு என்கிற தீவெட்டி என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போகிறப்ப வந்து இங்கே தீவெட்டியுடைய அடையாளம் என்ன அப்படின்னா ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கப்படுறோம், அவருக்கு வந்து நம்ம எதிர்கொண்டு போகிறோம். அதுதான் வந்து இந்த காரியங்கள் அழகாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த தீவெட்டி என்பது ரட்சிப்பு. புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா
ரட்சிப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறாங்களாம். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக எதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க? ரட்சிப்பு மட்டும் எடுத்துக்கொண்டு போனாங்க. அவங்க என்ன எடுத்துகிட்டு போகலைன்னு வேதம் சொல்லுகிறது. என்ன எடுத்துகிட்டு போகலையா? எண்ணெய் எடுத்துகிட்டு போகலை. தீவெட்டி எரியணும்னா என்ன வேணும்? எண்ணெய் வேணும். ஏன்னா ஒரு சில கொஞ்சம் ஒரு அது எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அது வந்து எரியும். அதுக்கப்புறம் என்னவாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அதை தீ வந்து மங்கி அதுக்கப்புறமா அதை அணைஞ்சிரும். ஆனால் இவங்க ஞானம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார், அதாவது மணவாளன் எப்போ வருவார்ன்றது இவங்களுக்கு தெரியாது. எதிர்கொண்டு போக புறப்படுறாங்க. கையில் தீவெட்டியை கொண்டு போகிறாங்க. ஆனால் என்ன பண்ணலை? எண்ணெயை வந்து கொண்டு போகலை. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவோம். அதை எடுத்தியா, இதை எடுத்தியா, அதை பேக் பண்ணி, இதை பேக் பண்ணி, அதை மறந்துடாத, இதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து வைப்போம். முதல்ல என்ன எடுத்து வைப்போம் அப்படின்னா மொபைல் எடுத்து வைப்போம். இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொபைல் எடுத்து வைக்கிறதோடு கூட என்ன எடுத்து வைக்கணும்? சார்ஜர் எடுத்து வச்சாதான் மொபைல் எடுத்து வச்சதுக்கான ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஏன்னா சார்ஜ் இந்த பேரும் திருப்பி சார்ஜ் போடணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மொபைல் எடுத்து வச்சாங்க, சார்ஜர் எடுத்து வைக்க மறந்துட்டாங்க. அதுதான் இங்கே நடந்த சம்பவம். இவங்க என்ன பண்ணுறாங்க? தீவெட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன தேவைப்படுமே அப்படின்றத வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க? மறந்துடுறாங்க. மறந்துட்டு தீவெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது ரட்சிப்பை மாத்திரம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இவங்கெல்லாம் இந்த புத்தி இல்லாதவர்களெல்லாம் கர்த்தர் யார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் கிறிஸ்தவங்க, நாங்கள் வந்து பரலோகத்துக்கு போயிடுவோம், நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டமாக இவங்க வந்து இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு? நீ ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு. இந்த முழுவதுமாக நம்ம வாசிக்கும்போது 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த புத்தியுள்ளவர்களை நம்ம குறித்து பார்க்கும்போது புத்தியுள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த 5 பேர் முதல்ல 5 பேர் என்ன பண்ணுறாங்க? தீவெட்டிகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து 5 பேர் என்ன பண்ணுறாங்க? தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள்னு சொல்லி பார்க்குறோம். 10 பேரும் தான் ஏசப்பா மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு இது தியானிக்கும் போது ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, அவங்க பார்த்துருப்பாங்க தானே, இவங்க எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறத இந்த 5 பேரும் பார்த்துருப்பாங்க தானே, சரி இவங்க எதுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்மளும் அப்போ எண்ணெய் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது கூட தோணலையா என்னது எனக்கு தெரியலை. அதையுமே அவங்க பார்த்துட்டு அதில் எதுவுமே பண்ணாமல் அவங்க எண்ணெய் எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, இவங்களுக்கு ஏதோ ஒரு அசால்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு வேண்டாம் வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க போல். அதுக்கப்புறமா கதை வேறு மாதிரி போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேட்கவும் இல்லை, இவங்க வந்து அவங்கள பார்த்தாலும் அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போகணுன்றதும் இவங்களுக்கு தெரியலை. இவங்க என்ன பண்ணுறாங்க? புத்தியுள்ளவர்கள் தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். எண்ணெய் என்று சொல்லி பார்க்கும்போது தீவெட்டினா என்னென்னு பார்த்தோம். எண்ணெய் என்பது வந்து அபிஷேகத்தை வந்து குறிக்கிறது. நம்ம சங்கீதம் 23 5 6 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார். எண்ணெய் வந்து அபிஷேகத்துக்கு அடையாளமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இங்கே வந்து போடப்பட்டிருக்கிறது. அப்போது புத்தியுள்ளவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தில் வந்து அவங்க நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த கூட்டத்தார் வந்து இப்படிப்பட்டவங்க. ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம். இன்னொரு புத்தியுள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க? நான் ரட்சிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து கர்த்தர் வேணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளாக நான் நடத்தப்பட வேண்டும், ஆவியானவரில் வந்து நான் நடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த புத்தியுள்ளவர்கள். நம்ம நேற்றை கூட பிரசங்கத்தை நம்ம கேட்டோம். ஒருவன் கிறிஸ்தவனா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறானா என்று சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த காரியங்களும் அந்த தலைப்பின் அடிப்படையில் தான் பாருங்கள் இதுவுமே வருது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? நாங்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல, நாங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறவர்கள் என்கிறத அந்த புத்தியுள்ளவர்கள் வந்து வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. புத்தி இல்லாதவர்கள் வந்து இல்லை, நாங்கள் வந்து கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம், ஏசப்பானா யாருன்னு தெரியும். ஏன்னா இந்த ரட்சிப்பு வந்து கர்த்தர் வந்து நமக்கு எப்படி கொடுத்துறாரு அப்படின்னா ரொம்ப இலவசமாக கொடுத்துறாரு. அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ரொம்ப இலவசமாக கிடச்ச உடனே அந்த இலவசத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அப்புறம் வந்து ஆள் என்ன பண்ணிடுறாங்க? காணாமல் போயிடுறாங்க. எங்கே இலவசம் கிடைக்குதோ அங்கே வந்து வாங்கிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? காணாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ரட்சிப்பையும் இலவசமாக வாங்கிட்டு நான் இயேசுவை அறிஞ்சிச்சேன், நான் இயேசுவை வந்து ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஏசப்பா என்னுடைய சொந்த ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் என்ன
தொடர்பே இல்லாமல் இருக்குது. இதுதான் இந்த புத்தி இல்லாதவர்களுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது 5வது வசனத்தை வாசிப்போம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். மணவாளன் வர லேட் ஆகுது அப்படின்னோடனே அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த 10 பேருக்கும் என்ன வருது, நித்திரை மயக்கம் வருது. புத்தி உள்ளவர்களுக்கு வந்துச்சு, புத்தி இல்லாதவர்களுக்கு வரல அப்படின்லாம் போடப்படல. 10 பேர் என்ன பண்ணுறாங்க, நித்திரை மயக்கம் அடைந்து அவங்க வந்து தூங்குறாங்க. இந்த நித்திரை மயக்கம் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்ம பேதுரு யாக்கோபு யோவான்ட்ட வந்து ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏசப்பா திரும்பி வந்து பார்க்கும்போது, அந்த கெத்செமனேல திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் பயங்கரமான நித்திரை மயக்கம். அவங்களால எந்திரிச்சு வந்து எந்த காரியத்தையுமே செய்ய முடியல. அப்படி ஒரு நித்திரை மயக்கத்தில் வந்து அவங்க ஒவ்வொருவரும் இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். எனவே வந்து நம்ம பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து வர தாமதிக்கிறது. அப்போது நம்மளும் இப்போ என்ன பண்ணுறோம், ஏசப்பா வர்றாங்க, ஏசு கிறிஸ்து 2வது வருகை வருது, ஏசப்பா வந்து நம்ம வரப்போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஏசு கிறிஸ்து வரல. கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் நம்ம ஒவ்வொருவரையும் கூட்டி கொண்டு போக கர்த்தர் வந்து வருவார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் வந்து வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் வந்து தாமதிக்கிறாரு. எனவே வந்து இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வருவார். அதுக்கு அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இங்கே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனாலுமே வந்து அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்தாலும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, எந்திரிச்சிடுறாங்க. யாரும் அதுக்கப்புறமும் என்ன பண்ணல, தூங்கிட்டுல. நம்மளெல்லாம் எழுப்புனா என்ன செய்வோன்னு தெரியல. ஆனாலுமே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 10 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க எல்லாரும் எல்லாருடைய தீவெட்டி இப்போ என்ன ஆயிடுச்சு, அணைஞ்சு போயிடுச்சு. அணைஞ்சு போன உடனே இப்போ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னா நம்ம ஊஞ்சலாம் தெரியணுமே. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுறாங்க. ஆயத்தப்படுத்தும் போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. அப்போ எண்ணெய் இல்லாத உடனே இவங்களுடைய தீவெட்டிகளை இவங்களால் என்ன பண்ண முடியலை, பற்ற வைக்க முடியவில்லை. ஏன்னா எண்ணெய் தேவைப்படுது அந்த தீவெட்டி எரிகிறதுக்காக. ஆனால் இந்த 5 பேர்கிட்ட என்ன இருக்குது, எண்ணெய் இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பற்ற வைக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து ரட்சிப்பு மாத்திரம் இருந்தால் போதாது, அபிஷேகமும் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் வந்து பிரகாசிக்க முடியும். கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக முடியும். நான் ரட்சிக்க மட்டும் பட்டேன் அப்படின்னா வந்து நம்ம கர்த்தருடைய வருகைக்கு வந்து நம்ம ஆயத்தமாக முடியாது. எனவே ஒவ்வொருவருக்கும் என்ன வேணும் அப்படின்னா, ரட்சிப்பு வேணும், பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ண முடியும்னா, கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ள முடியும். அப்படி நம்ம அபிஷேகம் இல்லை அப்படின்னா ஒரு காலத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளுடைய ரட்சிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அந்த ரட்சிப்பை இல்லாதது மாதிரி நம்ம அதாவது கர்த்தரை விட்டு பின்வாங்கின மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள், நம்ம இறுதி வரை வந்து நம்ம நிலைநிற்கணும் அப்படின்றதான் வந்து கர்த்தருடைய விருப்பம். அதனால தான் இந்த ஊமைகளெல்லாம் வந்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அபிஷேகம் பெறலை, அபிஷேகத்தில் நிரம்பலை, ஆவியானவரோட நம்ம ஐக்கியப்படலை அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நாளுக்கு நாள் என்ன ஆயிரும்னா குறைஞ்சி போயிடும். நம்ம அதனால தான் வந்து 40 நாள் நம்ம ஜெப குறிப்பில் நம்ம முதலாவது ஜெப குறிப்பு நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுறோம், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் வளரணும், ஆவியானவரில் வந்து பலப்படணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணும். அதுதான் என்ன அப்படின்னா முதல் ஜெப குறிப்பு. நம்ம பாஸ்ட்டுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும். முதலாவது எந்த குறிப்பை வந்து வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அதுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, அந்த 9வது 10வது ஜெப குறிப்பு. 9வது 10வது ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, வீடு வேணும், சொந்த வீடு, வாகனம்,
வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வேணும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த முதல் ஜெப குறிப்பெல்லாம் ஜெபிக்கிறதே இல்லை. நான் 40 நாளில் சொல்லலை, நம்ம பொதுவான நம்ம ஜெபத்தை நான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், அதை முதலெல்லாம் விட்டுட்டு நம்ம கடைசியாக எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க, அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த வேலை கொடுங்க, பிள்ளை கொடுங்க, திருமணத்தை வாய்க்க பண்ணுங்க, இது எல்லாமே கர்த்தர் செய்வார். நம்மளை பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா உலகமும் அது நிறைவும் அதில் உள்ள குடிகள் எல்லாமே கர்த்தருடையது. அது நம்ம அவருடைய பிள்ளைன்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்பு என்னென்னா, அந்த முதலாவது ஜெப குறிப்பு தான். ஆவியானவரெல்லாம் உள்ளான மனுஷரில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்படணும். அந்த பலன் தான் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கும். நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னா போகலாம் முடியாது. ஆவியானவரின் துணை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம எங்கே போக முடியும்னா பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த ஓமையை சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த ஓமையை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இந்த காரியங்களை சொல்லுகிறார். இந்த 25வது வசனத்தில் நம்ம 25வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி 26வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசாரியர்கள் அவர்களை சேவகர்கள்லாம் அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க, இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அப்போ கடைசியாக கர்த்தர் இந்த காரியங்களை சொல்லிவிட்டு போகிறார். அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் உங்களுக்காக வந்திருக்கேன், ஆனாலும் நீங்கள் என் வருகையில் வரணும் அப்படின்றதுக்காக புத்தியுள்ள கன்னிகைகள், இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 8வது வசனத்தை வாசிப்போம். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள்ட்ட போய் என்ன கேட்குறாங்க, நான் தான் முதவே சொன்னேன், இவங்க பார்த்துருப்பாங்க, ஆனாலும் என்ன பண்ணலை, இதெல்லாம் சுமந்துட்டு எவன் போவான், வாங்க போவோம், தீவெட்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எண்ணெய் இல்லை, அதாவது தீவெட்டியை அவங்களால எரிய வைக்க முடியல. அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கணும், இவங்க வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யாமல் அந்த புத்தி உள்ளவர்கள்கிட்ட போய் இவங்க ரொம்ப ஞானமாக பேசுகிற மாதிரி, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, நான் அந்த தீவெட்டியை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், பற்ற வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஒரு சரியான ட்விஸ்ட் நடக்குது. நான் கூட இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஏன் இந்த புத்தி உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா தான் என்ன, அவங்க பாவம் தானே அப்படின்னு தான் நானுமே நினச்சிக்கிட்டு இருப்பேன். கரெக்டு தானே, நம்ம என்ன சொல்லியிருக்கிறாரு கர்த்தர், உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அப்போ இவங்க கஷ்டத்தில் உதவி கேட்குறாங்களா இல்லையா, தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 9வது வசனத்தை வாசிப்போம். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லேலூயா. இங்கே தான் புத்தியுள்ளவர்கள் தங்கள் புத்தியை காமிக்கிறாங்க. கரெக்டு, அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டு, எனக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் போய் வாங்குங்க, விற்கிறவர்களிடத்துல வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எல்லாருக்கும் ரட்சிப்பு ஒன்று தான், அதே மாதிரி எல்லாருக்கும் அபிஷேகமும் என்ன ஒன்று தான். அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அபிஷேகத்தில் அவங்க இருந்திருக்கணும். ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க யாருக்கிட்டையாச்சும் கடன் கேட்டுக்கலாம், எப்படி செஞ்சுக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்கிறாங்க. ஆனால் அந்த புத்தி உள்ளவர்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க புத்தி இல்லாதவர்கள் லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க. அவங்க ஞானமாக என்ன சொல்கிறாங்க, இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் சமமாக தான் கொடுக்குறாரு, உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. ரட்சிப்பு உனக்கு மட்டும்தான், உனக்கு இல்லை, இல்லை அபிஷேகம் உனக்கு மட்டும்தான், ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான், விசுவாசிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தர் சமமாகத்தான் எல்லா காரியத்தையும் கொடுக்குறாரு. அதை நம்ம ஒவ்வொருவரும் எப்படி எடுத்து பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் ஆவியானுடைய அபிஷேகமும் ஆவியானுடைய வல்லமையும் நம்ம மூலமாக வெளிப்படுகிறது. ஊழியக்காரங்க மூலமாக மட்டும்தான் அற்புதம் செய்வேன் கர்த்தர் ஒரு நாளும் சொல்லவே கிடையாது. நம்ம ஒவ்வொருவர் மூலமாக விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட யார் மூலமாகவும் கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், எல்லாமே செய்வார். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், ஆவியானவரை நமக்குள்ளாக கொண்டு அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் காரியம் இருக்கிறது. அப்போ இவங்க இது வரைக்கும் அசால்ட்டாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் என்ன கேட்குறாங்க, எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. புத்தியானவர்கள் என்ன பண்ணல, கொடுக்கல. கரெக்டான ஒரு விஷயம் தான். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சில காரியங்களில் கொடுக்குறோம், நம்மளும் என்ன பண்ணிடுறோம், சில நேரத்தில் இதெல்லாம் எண்ணெயெல்லாம் கொண்டு போகிறோம், தீவெட்டியெல்லாம் கொண்டு போகிறோம், நாங்களும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்களும் அபிஷேகத்தில் நிரம்புகிறோம், ஆவியானவரால் நடத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருந்தாலும் இடையில யாராவது ஏதாவது கேட்டால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கொடுத்துட்றோம்.
அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களும் ரட்சிப்பை இழந்து நம்மளும் ரட்சிப்பை இழந்து, உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ண முடியாமல் போயிடுது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாமல் போயிடுது. நமக்கு வந்து என்ன ஆயிடுது, இரக்க குணம் அந்நேரத்தில் அதிகமாக வேலை செஞ்சிருது. ஐயோ பாவமே, ஐயோ பாவமே, ஐயோ பாவமேன்னு பார்த்து நிறைய பேர் வந்து ரட்சிப்பை இழந்ததை வந்து நம்ம பார்க்க முடியும். வஞ்சிக்கப்படுறாங்க, ஏமாற்றப்படுறாங்க. அவங்க அழகாக கேட்டுட்டு இவங்களையும் கீழே தள்ளி விட்டுட்டு அதாவது இந்த கிணத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கையை கொடுத்து தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது கயிறு அந்த மாதிரியான காரியங்களை தான் போட்டு அவங்கள வந்து இழுக்கணும். நம்ம கையை கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை இழுத்து உள்ளே போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம 2 பேரையும் காப்பாற்ற இன்னொருத்தர் வரணும். அதே மாதிரி நம்மளும் வந்து எல்லா காரியங்களையும் அப்போ அவங்க கேட்குறாங்களா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்குறாங்களா, செய்கிறாங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஞானமாக நம்ம யோசிக்கணும். இதை நம்ம செய்யலாமா, இதை நம்ம செய்யக்கூடாதா என்கிற அந்த புத்தியை வந்து கர்த்தர் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தரணும். அதுக்காக வந்து நம்ம வந்து ஜெபிக்கணும். இப்போ வந்து புத்தி இல்லாதவர்கள் வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் யார்கிட்டயாச்சும் போய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. இங்கே வந்து ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை வந்து வருகிறது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து விற்கிறவர்கள் இடத்துல போய் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் நினைக்கிறேன், ஒருவேளை அந்நேரத்தில் கூட அவங்க ஒரு மனம் திரும்பி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுருந்தா கர்த்தர் மனம் இறங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க அந்த இடத்த விட்டே. சரி, அட்லீஸ்ட் அங்கே இருந்து கூட மணவாளன்ட்ட கெஞ்சி இருந்தால் ஒருவேளை மணவாளன் மனம் இறங்கி சரி வாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாரா என்னன்றது எனக்கு தெரியலை. ஆனால் வந்து இவங்க அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. சரி, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், என்ன எடுத்துகிட்டு வரல, மணவாளன்ட்ட எப்படியாவது இரக்கமுள்ளவர் இல்லையா, அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அந்த யோசனை கூட அவங்களுக்கு வரல. என்ன பண்ணிடுறாங்க, அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனால் கரெக்டாக என்ன பண்ணிடுறாரு, மணவாளன் அந்த நேரத்தில் வந்துடுறாரு. மணவாளன் வந்த உடனே அங்கே எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க, இப்போ 5 பேர் தான் இருக்கிறாங்க. மொத்தம் 10 பேர் இருந்த கூட்டத்தில் இப்போ என்ன தான் 5 பேர் தான் இருக்கிறாங்க. யார் ஆயத்தமாக இருந்தாங்களோ மணவாளன் அவர்களை மட்டும் கூட்டி சென்று விட்டார். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, போனவங்கள காணும். அதனால் என்ன ஆயிடுச்சு, கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாங்க, கதவும் அடைக்கப்பட்டது. 11வது வசனத்தில் பார்க்குறோம். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கே பாருங்களேன், ரொம்ப ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. வேறு யாரையோ வந்து கர்த்தர் வந்து மீன் பண்ணி சொல்லவே இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தான் வந்து கர்த்தர் சொல்லுகிறாரு, சபையை குறித்து தான் சொல்லுகிறாரு. பாதி பேர் தான் என்ன பண்ணுறாங்க, மணவாளனோடு கூட இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவங்க வந்து போயிடுறாங்க. அவங்க வந்து திரும்ப வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அதாவது திறக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கதவு என்ன பண்ணிடுச்சு, அடைச்சிடுச்சு. அடைச்சது மாத்திரம் இல்லாமல் அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு, உங்களை அறியேன் என்று சொல்லி அந்த சொல்லுகிற அந்த பரிதபிக்கப்பட்ட அந்த நிலைமைக்குள்ளாக வந்து சபை ஒரு நாளும் சென்று விடவே கூடாது. நம்ம வந்து 10 பேர் என்னவா இருக்கணும் அப்படின்னா, புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். புத்தி இல்லாதவர்கள் கூட்டத்தில் நம்ம வந்து இருக்கவே கூடாது. எப்படியாவது வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கல்யாண மணவாளனோடு கூட நம்ம போயிடணும். அதற்காகத்தான் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கஷ்டங்களை படுகிறோம். ஆனால் வந்து கடைசி நேரத்தில் நம்ம மணவாளனோடு கூட போகாமல், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக நம்ம போய்விடவே கூடாது. புத்தியுள்ள கன்னிகைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சிலுவையை தியானிக்கிற இந்த நாட்களில் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த காரியத்தை கர்த்தர் எதற்காக நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம அதையும் நம்ம தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 10 கன்னிகைகளை குறித்து நம்ம பார்த்தோம், நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறக்கிறார். கன்னி மரியாள் இடத்துல ஒரு பரிசுத்தமான கர்ப்பத்தை தேடி அதற்காக வருஷக்கணக்காக அவர் வந்து காத்திருந்து, கன்னி மரியாளுடைய கர்ப்பத்துக்காக காத்திருந்து அதில் வந்து அவர் வந்து பிறக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தச்சனுடைய குமாரனாக அவர் வந்து வளர்க்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியினால் அவர் வந்து கற்பந்தரிக்கப்பட்டு ஒரு தச்சனுடைய ஒரு குமாரனாக வளர்க்கப்பட்டு அது அங்கே அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழ்மை கோலமாக தான் அவர் வந்து வாழ்கிறாரு. அன்னைக்கு கூட நம்ம தியானித்தபடியாக பிலிப்பியர் 2:7 அவர் என்ன பண்ணுறாரு,
தன்னைத்தான் வெறுத்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அவர் வந்து ஈக்குவலாக தேவனுடைய குமாரன் அவருக்கு ஈக்குவலாக இருக்கிறத எல்லாவற்றையும் விட்டு விட்டு யாருக்காக இறங்கி வர்றாருங்க? யாருக்காக இறங்கி வர்றாரு? நம்ம ஒவ்வொருவருக்காக இறங்கி வர்றாரு. நம்ம ஒவ்வொருவரையும் தம்மோடு சேர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக அவ்வளவு பெரிய ஒரு ஆள் வந்து நம்ம இறங்கி வந்து நம்ம ஒரு மனுஷி நம்ம மேலே கர்த்தர் வந்து அன்பு வைத்து நமக்காக இறங்கி வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஏழை குடும்பத்தில் ஒரு தச்சு வேலை செஞ்சு அவங்க அப்பாவுடைய அந்த வேலையை வந்து அவர் செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றி நம்மளை மாதிரி எல்லா கஷ்டத்தையும் அவர் பட்டார். எல்லா பாடுகளையும் பட்டு தன்னுடைய 30வது வயதில் அவர் ஊழியத்துக்கு வந்து வர்றாரு. ஊழியத்துக்கு வந்து அங்கேயுமே வந்து அவருக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. அவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கெங்கெல்லாம் என்னது எதிர்ப்பு தான். அவர் என்னென்ன சொல்கிறாரோ என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன பண்ணுறது? கமாண்டு கொடுக்குறது. நீ இவனா, உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா, நீ இப்படிலாம் பேசுவியா, அப்படியா, நீ தச்சனுடைய குமாரன் தானே, உனக்குள்ளே வந்து வல்லமை இருக்கா, நீ தேவனுடைய குமாரனா, என்னென்ன கேள்வி கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் நீ வந்து பிசாசை வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிற, பிசாசுகளை துரத்துற அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேள்வி அவரை வந்து கேட்க முடியுமோ தன்னுடைய 30வது வயதில் வந்து ஊழியத்துக்கு வந்தாலும் 3 வருட காலம் அவர் வந்து ஊழியம் வந்து செய்கிறாரு. அந்த ஊழிய பாதை முழுவதுமாக வந்து அவருக்கு ஒரு கரடு முரடான பாதை தான். ஆனாலும் அவரால் எவ்வளவு ஜனங்களுக்கு வந்து போதிக்க முடியுமோ போதிக்கிறாரு, எவ்வளவு ஜனங்களை வந்து விடுவிக்க முடியுமோ, எவ்வளவு ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியுமோ அந்த கடினமான ஊழியத்திலையும் வந்து ஊழியம் செய்கிறாரு. இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா நமக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக. நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கணும், நம்ம அவருடைய வருகையில் நம்ம ஒவ்வொருவரும் சேர்த்துக்கொள்ளப்படணும் என்பதற்காக அத்தனை அவமானங்களையும் வந்து கர்த்தர் படுறாரு. அது மாத்திரம் இல்லை, பிரதான ஆசாரியர்கள் அவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை பிடித்து கொண்டு போய் அவர் மேலே துப்பி முள் கிரீடங்கள்லாம் சூட்டி சாட்டையினால் அடித்து கண்ணெல்லாம் கட்டி உன்னை அடித்தது யாருன்னு சொல்லு, அப்படி இப்படி நீ இப்போ தேவனுடைய குமாரனா நீ என்ன பண்ணு, சிலுவையிலேருந்து இறங்கி வா அப்படின்னு வார்த்தைகளினாலும் அதாவது மனதளவிலையும் அவர் வந்து உடலளவிலையும் அந்த சிலுவையில் ரொம்ப துன்பப்படுத்தப்படுகிறார். அப்படி ஒரு துன்பத்தை வந்து அவர் படுறாரு. அவர் நினச்சிருந்தா என்ன, நம்ம கெத்செமனேல கூட சொல்கிறாரு, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை கர்த்தர் அனுப்ப மாட்டாரோ என்று சொல்லி சொல்கிறார். அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த பாடுகள் அத்தனையும் நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும், நம்ம அவருடைய பருகையில் பங்கு இருக்கணும், நம்ம அவரோடு கூட இருக்கணும். அதான் வந்து முக்கியமான விஷயம். நம்ம ஒவ்வொருவரையும் அவரோடு கூட வச்சுருக்கணும். அப்படின்றதுக்கு வந்து அவர் கொடுத்த விலைக்கிறையை வந்து ரொம்ப அதிகங்க, ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போல்லாம் வந்துட்டு என்னென்னா பொண்ணு வீட்டில் நகை போடுறாங்க அப்படின்ற காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் அப்பா வந்து சவுதியில் இருந்ததுனால சவுதியில் இருந்தாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னா மாப்பிள்ளை தான் போய் எல்லாமே கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரணும். பொண்ணு வந்து வெறுங்கையோடி தான் வரும், மாப்பிள்ளை தான் வந்து எல்லா காரியங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம இந்திய கலாச்சாரத்தில் வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ கர்த்தர் வந்து நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்குறாரு. எல்லாவற்றையும் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா நமக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் வந்து கொடுக்குறாரு. சிலுவையில் அத்தனை அவமானங்களையும் பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக வந்து சிந்துறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம அதை நம்ம யோசித்து பார்க்குறோமா? அந்த சிலுவையை தியானிக்கிற அந்த நாட்களில் மட்டும் நம்ம யோசித்து பார்க்காம ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எனக்காக நீங்கள் இவ்வளவு காரியங்களை செஞ்சுருக்கிறீங்க, எனக்காக நீங்கள் இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறீங்க, நான் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு இவ்வளோ பாடுகளை படுத்துருக்கீங்க அப்படின்றத வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாக இருக்கணும். நமக்காக உயிர் கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்கள் வரைக்கும் கல்லறையிலே இருந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 நாளைக்கு அப்புறம் கர்த்தர் வந்து அவரை உயிரோடே கொண்டு வர்றாரு. உயிரோடே கொண்டு வந்ததுக்கப்புறமா அவர் அப்படி மறைந்து போகலை. எல்லாருக்கும் வந்து அநேகம் பேருக்கு 150 பேருக்கு அதிகமானவர்களுக்கு கர்த்தர் வந்து தரிசனமாகிறாரு. தரிசனமாகி அவர்களை வாழ்த்தி விட்டு அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா, நான் திருப்பி வருவேன், இப்பொழுது நான் போகிறேன், திருப்பி வருவேன். திருப்பி வரும்போது தான் நம்மளை எல்லாரும் என்ன பண்ண போகிறாரு, கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஃபஸ்ட்டு தடவை வந்தப்போ நம்மளெல்லாம் நம்ம முதவே சொன்ன மாதிரி நம்மளெல்லாம் நியமிச்சுட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கர்த்தர் வந்து போயிருக்கிறாரு. அடுத்தது வந்து நம்மளை வந்து சேர்த்துக்கொள்வதற்காக அவர் வந்து வரப்போகிறார். இத்தனை நம்ம அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படல. இதுதான் இன்றைக்குள்ள பாயிண்ட்டு. அவருடைய வருகையில் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் மாதிரி அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படலை அப்படின்னா அவர் இவ்வளோ பாடுகளை பட்டது வீண் தானே? வீணா வீண் இல்லையா?
வீணாக போயிடும். அப்படி தானே? அதுதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு நான் சாதுரிய ஞானம் உள்ளவனாய் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போது இவ்வளவு நான் உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ராசஸ் ரொம்ப பெருசு. அவர் சிந்தின ரத்தம், அவருக்கு நமக்காக கொடுத்த அந்த விலைக்கிரயங்கள்லாம் ரொம்ப பெருசு. இவ்வளவு நமக்கு செஞ்சதுக்கு அப்புறமாட்டியும் நம்ம அவருடைய வருகையில் ஆயத்தப்படலை, அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படலை, கைவிடப்பட்டு போயிட்டோம் அப்படின்னா அவர் சிலுவையில் செஞ்ச எல்லாமே என்னவா போயிடும்? வீணாக போயிடும். அப்படி தானே? எனவே அவருடைய வருகையில் நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்னா இன்றைக்கு நம்ம தியானித்தபடியாக நம்ம புத்திமான்களாய் முதலாவது நம்ம நடந்து கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களையும் நம்ம புத்திமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம அவரை நம்ம பெருமைப்படுத்துகிற மாதிரி அந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நம்ம வாசித்தபடியாக நம்ம ஒவ்வொரு காரியங்கள் ரட்சிப்பை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொண்டு போகாமல் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் நம்ம கூடவே எப்பொழுதும் நம்ம ப்ரேயர் பண்ணணும். கர்த்தருடைய ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கணும், அபிஷேகத்தில் நம்ம நிறைஞ்சு ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர்களால் ஒவ்வொரு நாள் நடத்தப்படணும். நம்ம ஒவ்வொரு காரியம் செய்கிறோமா, இதை நான் ஆவியானவரோடு கூட துணையோடு கொண்டு செய்கிறேன்னா, ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, நான் இங்கே போகிறேன், என்னோடு கூட வாங்க, இந்த காரியத்தில் எனக்கு தெரியலை, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறோமா வாழ்க்கையில், அந்த முடிவுமே என்னென்னா கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு, கர்த்தாவே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கர்த்தரோடு கேட்டு செய்கிறது, கர்த்தரோடு கூட நடக்கிறது மாத்திரம்தான் என்னதுன்னா ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த காரியங்கள். நான் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிச்சிட்டேன், அதோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்ற காரியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசித்து, இந்த வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, ஆவியானவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், அவர் தெளிவாக பேசுவாருங்க. நீங்கள் அநேக நேரத்தில் நீங்களுமே உணர்ந்திருக்கலாம், அவர் தெளிவாக பேசுவார். இதை செய், இதை செய்யாத, இந்த காரியங்களில் ஈடுபடு, இந்த ஏதாவது ஒரு பிளானை கொடுப்பார், இப்படி செய். ஒரு சின்ன சின்ன வேலையிலேருந்து, உங்கள் வீட்டு வேலையிலேருந்து பெரிய வெளியே செய்கிற வேலையிலேருந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம கைட் பண்ணுவார். நம்ம கைட் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா விட்டு கொடுக்கணும். நம்ம விட்டு கொடுத்து நம்மளா சுய யோசனையில் நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நான் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க, எனக்கு அறிவை தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரும் நம்மளும் அப்படின்ற ஒரு பாதையில் தான் நம்ம போய்கொண்டே இருக்கணும். இன்னொன்று என்ன, அப்படி இன்னொரு காரியம் புத்திமான நம்ம நடந்து கொள்கிற அந்த காரியங்களில் இன்னொரு காரியம் என்ன இருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், இதை சொல்லாமல் விட்டுட்டேன். நான் புத்திமான் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி எந்த காரியத்தையும் நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா இன்னொரு வசனம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, புத்திமான்களின் புத்தியை அவர் என்ன பண்ணுறாராம், அவமாக்குகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது புத்திமான் இல்லை, ஏசப்பா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவார், ஏசப்பா எனக்காக யாவற்றையும் செய்வார்ன்றது தான் ஒரு புத்திமானுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய துணை கொண்டு நம்ம செய்யும்போது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் எப்படினாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன், ஏசப்பா எப்படினாலும் அந்த கடைசி பஸ்லையாவது என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போயிடுவார், பஸ்ஸில் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஏசப்பா நான் அந்த கடைசி பஸ்லையாவது சேர்ந்துடுறேன் அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம அபிஷேகத்தோடு அவரோடு கூட நம்ம இணைந்து இருக்கும்போது மாத்திரம்தான், அப்போதான் நல்ல மனவாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டி போவார். எனவே இந்த சிலுவையை தியானிக்கிற இந்த நாட்களில் நாமே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்றதுக்காண்டி நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேனா, இல்லை நான் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நான் நடத்தப்படுகிறேனா, அவர் சொல்லுகிற காரியத்தை நான் செய்கிறேனா, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேனா என்கிற அந்த ஒரு சிந்தையும் நம்ம இந்த நாட்களை நம்ம மனதிலே வைத்துக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுகிற இந்த சிலுவை நாட்களிலே அவர் வந்ததின் நோக்கம், அவர் ஏன் மரித்தார் என்பதையும் அறிந்து கொள்ளும்படியாகவும், அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் நமக்கு வைத்திருக்கிற வெற்றியும் வாழ்வையும் பற்றி தியானிக்கவும், நம்முடைய எதிர்காலத்தின் நம்பிக்கையை நமக்குள்ளாக எழுப்புதல் அடைய செய்யவும் தான் இந்த நாட்களை நாம் விசேஷித்து கொண்டு இந்த காரியங்களை செய்கிறோம். ஆகவே இன்றைக்கும் கூட இந்த புத்தியுள்ள கன்னிகைகளின் புத்தி
என்ற அந்த தலைப்பிலே நாம் கேட்ட இந்த செய்தி, நம்ம புத்தியாய் இருக்கணும். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், நம்மளுடைய நோக்கம், நம்முடைய லட்சியம் எல்லாமே ஆண்டவருடைய வருகையிலே மணவாளனோடு நம்ம சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். நேற்று கூட அதே மாதிரி தான் நமக்கு ஒரு தலைப்பை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதனால் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய வருகை, ரகசிய வருகைக்கு இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. அவர் ரகசிய வருகையில் வரும்போது அவருக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மிச்ச பேர் கைவிடப்படுவார்கள். கிருபையின் காலம் முடிந்து உபத்திரவ காலம் ஆரம்பமாகிவிடும். உபத்திரவ காலத்திலே ரட்சிப்பு இல்லாமல் போய்விடும். ரட்சிக்கப்படணும்னா இரத்த சாட்சியாய் மரித்து அந்தி கிறிஸ்துவின் எல்லா ஆளுகைக்கும் நம்ம தப்புவித்து வசனத்துக்காக சாட்சியாய் நின்று தான் ரட்சிப்பை பெற முடியும். அது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் இங்கே ஓமையிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த செய்தியின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக பேசியிருக்கிறார். நம்ம புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். எதுக்கு இந்த கூட்டம்? அபிஷேகத்திலே எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கொள்வதற்கான கூட்டம். நான் சொல்லியிருக்கிறேன், எண்ணெய் எங்கே விற்பாங்கன்னா சர்ச்சில் தான் விற்பாங்க, ஒவ்வொரு கூட்டத்திலையும் தான் விற்பாங்க. சகோதரி அந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டு விட்டார்கள். நான் சொல்கிறேன், எண்ணெய் எங்கே விற்கப்படுகிறது? விற்கிற இடம் எது? சபை, ஆராதனை, ஒவ்வொரு நிகழ்ச்சிகள். உங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் நிறைய இருக்கணும்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். முதலிடம் தேவனுடைய நீதிக்கு முதலிடம். அப்படியே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. கூட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 சொட்டு 3 சொட்டு என்னதான் கிடைக்கும். ஒரு ஆராதனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 சொட்டு, ஒரு சிலுவை தியான கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா 2 சொட்டு. இப்படியே தான் நீங்கள் எண்ணெயை சேர்க்கணும் உங்கள் ஆயுசு முழுவதும். ஆண்டவர் வருகை வரைக்கும் நீங்கள் எண்ணெயை சேர்த்து வச்சு உங்கள் தீவெட்டியை எரிய வைக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். வராதவங்க பாஸ்டர், வராதவங்கெல்லாம் பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போகாதவங்களை போல தான். உண்மைதான். ஏன்னா ஆவியினால் நடத்தப்படுகிற காரியம் அவங்களுக்கு தெரியாது. அபிஷேகத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு ஜெயமுள்ள ஜீவியம், அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம பார்க்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, எல்லாம் பைபிள் முழுவதும் அதை மையமாக வச்சு தான் கொண்டு போயிட்டே இருக்கு. மையம் அந்த ஜீவன் என்னன்னா நித்திய ஜீவனை குறித்த காரியம்தான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய அன்பு நம்மை நேசிக்கிறது. நான் ஆராதனையிலே நடத்தும்போது மணவாளனை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய மணவாளனுக்காக நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம சும்மா வெறுங்கையோட காத்திருக்கிறவர்களாக இருந்துடக்கூடாது. ஏன்னா மணவாளன் வர தாமதிக்கிற ஒரு பீரியடு இருக்குது. தாமதிக்கிற பீரியடில் தான் நம்மளுக்கு விசுவாச சோதனை இருக்கும், வஞ்சிக்கப்படுகிற சோதனை இருக்கும், மோசம் போகிற சோதனை இருக்கும். நம்ம எதுலையுமே கவுந்துடக்கூடாது. நமக்கு தேவன்தான் முதல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம், ஃபஸ்ட்டு அதான்ற எண்ணத்தோடையே நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகளை நம்ம நினைத்து நம்ம அதை வீணாய் போய் விடாதபடிக்கு நம்ம ஆயத்தமாக இருந்து அவரோடு சேர்த்து கொள்ளப்படணும். நமக்காகத்தான் அவர் அவ்வளோ கிரயம் செலுத்தியிருக்கிறார். நம்மை சேர்த்து கொள்வதற்காகத்தான் அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். ஆகவே அந்த கிரயத்தை வீணாக்கி விடக்கூடாது. நம்ம எல்லாரும் போகணும். மோசே எப்படி பார்வோனிடத்தில் சொன்னார், நாங்கள் எல்லாரும் போவோம், ஆண்களும் போவோம், பெண்களும் போவோம், சிறு பிள்ளைகளும் போவோம், எங்கள் மந்தையில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாமே போவோம், ஒரு குழம்பும் பின்வைக்கப்பட்டு போகாது என்று அவர் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர் நடத்தி கொண்டு வந்தார். இது எல்லாமே மையம் என்ன? அந்த மணவாளனோடு சேர்த்து கொள்ளப்படக்கூடிய காரியம்தான். பழைய ஏற்பாட்டு நிழலாட்டமாய் நமக்கு சொல்லியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார். இயேசுவும் கூட
உவமைகளிலே நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த செய்தியின் மையம் ஆண்டவர் வருகையில் நம்ம சேர்த்து கொள்ளப்படணும். சிலுவை பாடு அதற்காகத்தான் இயேசு பட்டிருக்கிறார். அதை வீணாக்கி விடக்கூடாது. ஒரு பாடல் நம்ம இவ்விதமாய் சொல்லுகிறது, ராஜா உம்மை பார்க்கணும். 4/4 பீட்டு. தேங்க்யூ ஜீசஸ். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமா, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமா, உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்து கொண்டேன், உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்து கொண்டேன், வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வலிமேலே விழி வைத்து காத்திருக்கிறே, வர வேண்டும் விரைவாகவே, வலிமேலே விழி வைத்து காத்திருக்கிறே. ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றே, எப்போது வருவீரையா, மணமகளை வரவேற்கும் மதியுடைய கன்னிகை போல், மணமகனை வரவேற்கும் மதியுடைய கன்னிகை போல, விளக்கோடு ஆயில் ஏந்தி உமக்காக வெளிச்சமானேன், விளக்கோடு ஆயில் ஏந்தி உமக்காக வெளிச்சமானேன், வர வேண்டும் வரவே விரைவாகவே, வலிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன், வர வேண்டும் விரைவாகவே, வலிமேலே விழி வைத்து காத்து. சேர்ந்து பாடுவோமா? ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றே, எப்போது வருவீரையா. நாம் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? இன்றைக்கும் இந்த சிலுவை தியான கூட்டத்திலே கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாம் ஏமாந்து போய்விடாதபடி ஞானமாக புத்தியுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை, சிலுவையிலே அவர் சகித்த அந்த தியாகத்தை நம்ம நினைக்கிறது மாத்திரமல்ல, எல்லாத்திலையும் அவர் வெற்றி பெற்றார், உயிர் தெழுந்தார், இன்று உயிரோடு இருக்கிறார், அவர் திரும்ப வரப்போகிறார், அவரை நாம் சந்திக்க போகிறோம், நம்மை சேர்த்து கொள்ள போகிறார், நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களிலே ஆயத்தப்படுவோம், நம்மை அர்ப்பணிப்போமா? இன்றைக்கு பேசின வார்த்தைகளிலே எதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு குறையாக காட்டி இருக்கிறாரோ, நான் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறேன், கவனக்குறைவாக இருந்தேன். சிஸ்டர் அருமையா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. வந்தவங்க எல்லாம் தீவெட்டியோட எண்ணெய் பாத்திரத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க, அதை பார்த்து கூட அவங்களுக்கு புத்தி இல்லை. பாருங்க, என்ன இவங்க எண்ணெய் பாத்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க, இப்போ நம்மளும் கொண்டு வரணுமே என்று சொல்லி அவங்க எண்ணெய் பாத்திரத்தை கொண்டு போகல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது ஒரு காரியம் முக்கியமானது என்னன்னா, அவங்க கெஞ்சி கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு. இவங்க இறக்கப்பட்டு சரி இந்தாங்க நாங்கள் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லியிருந்தா இவங்க ஏமாந்துருப்பாங்க. அவங்க இறக்கப்படலை. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் போயிடும், நாங்களும் கைவிடப்பட்டுருவோம், அதனால் நீங்கள் எங்கே விற்கிறாங்களோ அங்கே போய் வாங்கிக்கிங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எடுத்த தீர்மானத்திலே ஒரு நிலையாகன்றாரு. இன்றைக்கு உலகத்திலே நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. அந்த தீர்மானத்தில் நீங்கள் உங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள, பரலோகம் கொண்டு செல்ல, நரகத்துக்கு தப்பிக்க, சொர்க்கத்துக்கு போக நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது என்று கர்த்தர் பேசினார். சகோதரி மூலமாக
ஆவியானவர் தான் பேசினார். அல்ல தகப்பனே, இந்த சத்தியங்கள்லாம் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து நாங்கள் எப்போதும் உமக்கு பிரியமானவர்களாக உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக எங்களை வைத்தரலும். எங்கள் வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் உள்ளான மனுஷனை புதிதாக்கி, ஆண்டவரே அப்பா, நாங்கள் பாடினது போல உம்முடைய வருகையிலே உம்மோடு சேர்த்து கொள்ளப்படத்தக்கதாக உமக்கு உகந்தவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, உமக்கு ஏற்றவர்களாக, உம்மை போலவே தகுதியுடையவர்களாக, பொருத்தமுடையவர்களாக எங்களை நீர் உருவாக்கி எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த 2025ஆம் ஆண்டிலே இந்த கூட்டங்களின் மூலமாய் நாங்கள் முன்னேறி உமக்கு தகுதியுடையவர்களாகி நாங்கள் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சிலுவையிலே நீர் எங்களுக்கு தந்த வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. சிறப்பாக நான் இவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். யார் யார் என்னென்ன பிரச்சனையிலே என்னென்ன காரியங்களிலே கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய சிலுவையின் வல்லமையின் மூலமாய் விடுதலை உண்டாவதாக அப்பா. செய்வினைகள், ஏவல், பில்லி சூனியங்கள், ஏதாவது காரியங்கள் இவர்களுக்குள்ளாய் கிரியை செய்து வாழ்க்கையிலே உம்மை அறிய முடியாதபடி தடை பண்ணி கொண்டிருந்தால் அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போகட்டும். ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பீராக. ஆண்டவரே, தேவையோடு நெருக்கத்திலே யாராவது இங்கே வந்திருந்தால் அந்த தேவைகளை சந்திப்பீராக. அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை நீர்வர்களுக்கு செய்திரலும். கர்த்தாவே, மணவாளன் வாசல் திறந்து அழைத்து கொண்டது போல இவர்களுக்கு மகிழ்ச்சியான காரியங்கள் உண்டாகட்டும் அப்பா. உம்மை தேடி வந்தது நிமித்தம் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும், அவர்கள் குடும்பங்களிலே உண்டாகட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும். இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். செய்தி கொடுத்த அருமையான சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை அபிஷேகித்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துங்க. இந்த செய்தி சபைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் யூடியூப்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.